Taste the Daily. அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்துப் போகவும் செய்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தையும் கண்டித்து ஜூன் 2ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 4 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் ஒரு அலங்கோல ஆட்சி நடைபெற்று வருகிறது என்றும், இந்த ஆட்சியில் மக்கள் பல்வேறு வகைகளில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான சூழலை இந்த அரசு ஏற்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர், தற்போதைய அரசு முற்றிலும் செயலிழந்த அரசாக விளங்கி வருகிறது என்று தெரிவித்துள்ளார். புரட்சித் தலைவி அம்மா நல்லாசியோடு நடைபெற்ற கழக ஆட்சியில் மக்கள் நலன் கருதி கொண்டுவரப்பட்ட பல்வேறு முத்தான திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு விடியா திமுக அரசு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வருவது வேதனைக்குரிய விஷயமாகும் என்றும், வடசென்னை மாவட்டம் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் விடியா திமுக அரசு மற்றும் சென்னை மாநகராட்சியின் அலட்சிய போக்கு மற்றும் நிர்வாக திறமையின்மை காரணமாக பல்வேறு வகைகளில் சிரமத்தை சந்தித்து வருவதாக பகுதி வாழ் மக்கள் தொடர்ந்து புகார்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை மாநகர மக்கள் நலனில் சிறிதும் அக்கறை இல்லாமல் குடும்ப நலன் ஒன்றை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்பட்டு வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு முடக்கியும் நீர்த்து போகவும் செய்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசையும் சென்னை மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், மக்கள் நலனை கருத்தில் கொண்டு பெரம்பூர் தொகுதி கொடுங்கையூரில் மயான பூமி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கி விரைந்து முடித்திடவும், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் மணலி சாலையில் நடைபெற்று வரும் மேம்பால பணிகளை விரைந்து முடித்திடவும், வடசென்னையை விஷநகரமாக்கும் கொடுங்கையூர் எரிவுலை திட்டத்தை உடனடியாக திரும்பப் பெற வலியுறுத்தியும் அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் ஜூன் 2ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சென்னை மாநகராட்சி மண்டலம் 4க்கு எதிரில் அமைந்துள்ள தபால் நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி தலைமையிலும் வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ராஜேஷ் முன்னிலையிலும் நடைபெறும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கழக நிர்வாகிகள், வியாபாரிகள், பல்வேறு தரப்பட்ட தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கேட்டுக்கொண்டுள்ளார்.